இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் யாருக்குமே 2024-25 இன்னும் யாருக்குமே அலாட் பண்ணலை அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாரு. அண்ணாமலையும் கூட இதே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு இந்த பக்கம் திருப்புறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது நம்ம யூனியன் பட்ஜெட்டுடைய விஷயம் வரும்போதே என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய அலோகேஷன் அந்த ஸ்டேட்டுடைய ரெஃபரன்ஸுக்கு வந்துடும். அந்த ரெஃபரண்டம் வச்சு தான் வந்து ஒரு முதல்வராக இருப்பவர் வந்து மேடையில் பேசுவார். அதர்வைஸ் அதர் மினிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ் மினிஸ்டர்ஸ் வந்து அதை பற்றி உங்களை கோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதுக்கு ஆதாரம் இருக்கா, அந்த பேப்பரை காமிங்க. இன்னும் பட்ஜெட்டுடைய முழு விவரமே நமக்கு யாருக்குமே வரல. அதுக்குள்ளே பேப்பரை எப்படி காமிக்க முடியும்? இதில் வந்து அவர் அந்த மாதிரி கேட்குறதே எனக்கு என்ன இதில் கேட்குறாருன்னு தெரியல. இன்னொன்று, இப்போ எஜுகேஷனுக்கு 1.28% கூடி இருக்குதுன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் சொல்கிறாங்கன்னா, அப்போ ப்ரீவியஸ் இதில் இத்தனை இவ்வளோ இருந்துச்சு, ப்ரீவியஸ் இயர் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ வந்துச்சு, கம்பேரிட்டிவ் டேட்டா தான் பார்க்கணும். இந்த வருஷத்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணிருக்காங்க அது வந்திருக்கும். இந்நேரம் வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் காட் தட் டீடைல்ஸ். அந்த டீடைல்ஸை கம்பேர் பண்ணும்போது தான் இத்தனை பர்சன்டேஜ் இஸ் பீன் ரெடியூஸ் டு தமிழ்நாடு. அதே மாதிரி கம்பேரிட்டிவாக லாஸ்ட் இயர் பீகாருக்கோ குஜராத்துக்கோ உத்தரப்பிரதேஷ் எவ்வளோ போச்சு, ஸோ திஸ் இயர் எவ்வளோ போயிருக்கு, அந்த டெவல்யூஷன் தமிழ்நாட்டில் எவ்வளோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. திஸ் இஸ் வெரி சிம்பிள் அரித்மெட்டிக். இது வந்து சார் வந்து இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் நான் என்ன கேட்டேன்னா, திரு பியூஷ் கோயல் அவர் சொன்ன வார்த்தைகள், அந்த ஹிந்தியில் சில வார்த்தைகள் சொன்னார். ஏ படா நாட்டக் ஹோ ரஹா ஹை, இஸ்ஸே ஜ்யாதா சோட்டி சோச் நஹீ ஹை. இது பெரிய நாடகங்கள், எனக்கு ஹிந்தி தெரியாது, நீங்க தமிழ்ல சொல்லுங்க. இது பெரிய நாடகங்கள் அரங்கேறி வருகிறது. இதை விட சின்ன பிள்ளைத்தனமான இல்லைன்னா சிறுமைத்தனமான எண்ணங்கள் இருக்காது. எதை சொல்றாரு தெரியுங்களா? ஸ்டேட் அவங்களுடைய உரிமையை கேட்கறது. இதை என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் ஸ்டேட் கேட்க முடியாது, கேட்டால் நாங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை, இது நாடகம், இதை விட ஒரு சிறுபிள்ளைத்தனமான சின்னத்தனமான எண்ணங்கள் இருக்க முடியாதுன்னு ஒரு சிட்டிங் மினிஸ்டர் சொல்றாரு. அதே மாதிரி கடந்த 11 வருடமாக மாண்புமிகு மோடி அவர்களுடைய ஆட்சி வந்து ஆக்ட் ஈஸ்ட் லுக் ஈஸ்ட் நாங்கள் நடத்திட்டு வரோம்னு சொல்றாரு. அப்போ ஆக்ட் ஈஸ்ட் லுக் ஈஸ்ட் மட்டும் நடத்தி கொண்டு வருவீங்கன்னா, நீங்கள் எதுக்கு இங்கெல்லாம் வந்து உங்களுடைய பாஜக இதை வந்து எம்பிக்களை நிறுத்துறீங்க, கர்நாடகா கேரளா போன்ற நிறுத்திங்க? இவங்களுக்கு எல்லாம் ஒன்று தான் சார். ரீசன் என்னென்னா, the best performing statesல வந்து there is always south in the run. அந்த உங்களுக்கு அந்த இதில் வந்து சவுத் வந்து எப்போவுமே இதாக இருக்குது. அதுவும் முக்கியமாக 2022 நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல ஒரு 22 அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்து 22 அப்ஜெக்டிவ்ஸில் ஃபுல்ஃபில் பண்ண ஸ்டேட்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டாப் 19 and 18 வந்து கேரளா தமிழ்நாடு இருக்குது. ஸோ இதை அதே நேரத்தில் சிஎம் உடைய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், the breakfast scheme has done a marvelous benefit in education system. இது வந்து நம்ம சொல்லல, வேர்ல்டு வைட் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. Almost the breakfast scheme has done so many wonders in the Tamil Nadu primary education சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன, இவங்களுடைய மோட்டிவ் ஆஸ் யூஷுவல். இப்போ தமிழ்நாடோட க்ரோத் வந்து ஏற்கனவே இட்ஸ் பீன் க்ரோன். இப்போ இவர் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ல எல்லாம் the growth is more surging out. அதை எப்படி நாம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், இது பண்ண முடியும், கர்டைல் பண்ண முடியும்? அதை கர்டைல் பண்றதுக்கு என்ன வகையான இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வழக்கமான பாணியில அந்த ஸ்டேட்லாம் ரொம்ப இது குறைவா இருக்குது, அவங்களுக்கு வந்து வளர்ச்சி குறைவா இருக்கு. இது எவ்வளவு பெரிய அபத்தம். அதான் சார் சொன்னாரு நினைக்கிறேன், நம்ம அருணன் என்ன சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்க கிளாஸே எடுக்காம அவன் படிச்சுக்கிட்டோம், இல்ல வீட்டில் வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கிற குழந்தைக்கு வந்து உணவே போடாம உணவே கொடுக்காம வைக்கிற கதை தானே இது. அப்ப தமிழ்நாடு கேட்கக்கூடிய உரிமை, நம்ம இருக்கக்கூடிய டாக்ஸை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், அதே வந்து நாடகமாகவும் இது வந்து சிறுபிள்ளைத்தனமான இது என்பதாக சொல்ற வந்து எவ்வளவு பெரிய தவறு. அதே மாதிரி முதல்வர்கள் கேட்டிருக்கிறது எல்லாமே மிக தெளிவான விஷயம் தானே. எந்தெந்த நிதிகள்லாம் இந்த தடவை நீங்க வந்து குறைச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு, இதெல்லாம் வந்து எவ்வளவு மோசம். அதாவது முக்கியமா பட்டியல் பழங்குடியினருக்கு நிதி வந்து குறைஞ்சிருக்கு இந்த தடவை. அது வந்து அந்த பர்டிகுலர் செக்டர் ஆஃப் பீப்புளுக்கு போக வேண்டிய உரிமை தானே, அதையும் குறைச்சிட்டா எப்படி? சுகாதாரத்துறைக்கு மொத்தமே 1.8% தானே இப்போ வந்து இருக்குது. அப்போ மீதி உள்ள டாக்ஸ் எல்லாம் எங்க நீங்க டைவர்ட் பண்ணிருக்கீங்க? அந்த क्वेश्चंस வரும் இல்லையா? இப்போ ஒரு பட்ஜெட் இட் ஷுட் பி ஃபேர் எனஃப் ஃபார் ஆல் தி ஸ்டேட்ஸ் தானே. ஒரு யூனியன் பட்ஜெட் போடுறது, அதே சிஎம் வந்து ஸ்டேஜில் சொன்னதே தான் சொல்கிறேன். நீங்கள் பீகாருக்கு போட்டுக்கோங்க, ஆந்திராவுக்கு போட்டுக்கோங்க, நான் ஒன்றும் சொல்லலை, உத்தரப்பிரதேஷ் போட்டுக்கோங்க. பட் அதர் ஸ்டேட்ஸ் அதான் சொல்கிறேன் இல்லையா,
திமுக வந்து எப்பவுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம், நாங்கள் வாக்களித்தவருக்கும் வாக்களிக்காதவருக்கும் ஆட்சி செய்து கொள்கிறோம், அவங்களுக்கும் தேவை செய்யறோம் சொல்லிட்டு. ஆனா பாஜக மிக தெளிவாக அவர்களுக்கு ஆதரவில்லாத, அவர்களுக்கு வாக்களிக்காத மாநிலங்களை புறக்கணிக்கிற மாதிரி தானே இது தெரியுது முழுக்க முழுக்க. அப்ப இதுல உள்ள நுண் அரசியல் உள்ள இருக்குதானே செய்யுது, அதை தானே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். முக்கியமா ஒரு பட்ஜெட் என்பது அந்த ஸ்டேட்டுடைய டெவலப்மெண்ட், அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட டெவலப்மெண்ட், அந்த இயருக்கு உண்டான தேவையான பொருளீட்டம். இதை வந்து நாங்க கொடுக்கறத நீங்க திரும்ப கொடுக்கறதுக்கு இதை நீ செஞ்சாதான் நான் உனக்கு தருவேன். நீ SSA ஃபண்ட் வேணும்னா PMC அக்செப்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி சார் சொன்னார், இவங்க வந்து போயிட்டு இந்த மாதிரி சொல்லிடக்கூடாது. அப்படிதான் ஒரு ஸ்டேட் சொல்ல முடியும். நீங்க நிர்பந்திக்கும் போது எங்களுடைய மாநிலம் இதுக்கு ஒப்புக்கொள்ளுமா, எங்க மாநிலத்துக்கு இது சரியா இருக்குதா? நான் ஏன்னா இப்போ இல்ல சார், the best performing state in almost all education sector from the primary to the post graduate is தமிழ்நாடு. அப்போ உங்களுக்கு வந்து அந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு வந்து நீங்க ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண கொண்டு வரும்போது நாங்க தான் உஷாரா இருக்கணும். அப்போ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றோம், அந்த கமிட்டி அக்செப்ட் பண்ணுதுன்னா அந்த கமிட்டி வந்து இதுக்குண்டான விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணி கிரவுண்ட் சர்வே எடுத்து சொல்லுதுன்னா நாங்க அக்செப்ட் பண்ணணும்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? அப்படி செய்தது தானே உங்களுடைய வேலை. என்ன வர வேண்டிய டாக்ஸ், கொடுக்க வேண்டிய பங்கு, அதுக்கு ஒழுங்கா கொடுக்க வேண்டியது உங்களுடைய இது. அது தராம இப்படி நீங்க வந்து ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? நீங்க வந்து எங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணி சொன்னீங்க, உங்க இவரையும் அங்க போய் பேசினாரு, அதனால தான் தரல. இதெல்லாம் வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எந்த வாதம் தெரியல. இது பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னதை விட மோசமான வாசகங்கள் நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.